மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் குழந்தை மருத்துவர்களின் பற்றாக்குறை இன்னும் இருப்பதாகவும் பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார செயலாளர் நிபுணர் வைத்தியர் பாலித்த மகிபால குறிப்பிட்டுள்ளார். மற்றுமொரு குழு வெளிநாட்டு பயிற்சிக்காக சென்றுள்ளதாகவும் வெளிநாட்டு உதவிக்கு சென்ற சில வைத்தியர்கள் தற்போது வரவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதனால் ஹம்பாந்தோட்டை மற்றும் எம்பிலிபிட்டிய வைத்தியசாலைகளில் அண்மை காலமாக விசேட வைத்தியர்களின்மையால் நோயாளர்கள் கடும் அவதிக்குள்ளாயுள்ளனர். நாட்டில் சுயதொழில் செய்பவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என சமூக வலுவூட்டல் துறை இராஜாங்க அமைச்சர் அனுபா பாஸ்குவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வேலை திட்டம் ஏற்கனவே நிதி அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதன்படி 12 லட்சம் பேர் இதன் மூலம் நன்மை அடைவார்கள் என திட்டமிட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் அனுபா பாஸ்குவல் மேலும் தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி எம்பிலிபிட்டிய மடுவன்வெல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு தங்கியிருந்த நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். காலி பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்த குறித்த நபர் தென்னை நார் உற்பத்தி தொழில் செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் எம்பிலிபிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் உள்ள சுற்றுலா பகுதிகளில் சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு காலி முகத்திடல் புதுக்கடை பேருவளை பெண்தோட்டை ஹிக்கடுவ காலி எல்ல ஆகிய பகுதிகளில் இரவு நேர சோதனைகள் நடத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனைகள் மற்றும் விசேட விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய ரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அண்மை காலமாக சுற்றுலா பயணிகள் அச்சுறுத்தப்படுதல் மற்றும் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெற்று வருகின்றன. அண்மையில் கொழும்பு புதுக்கடை மற்றும் களுத்துறை நகர பகுதிகளில் இவ்வாறு 2 சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. இதையடுத்து இந்த விசேட இரவு நேர சோதனைகள் நடத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனைகள் மற்றும் விசேட விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய ரசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் வைத்தியர்களின் தவறினாலேயே அவர் உயிரிழந்துள்ளார் என அவரது சகோதரர் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: கிளிநொச்சி பல்லவராஜன் கட்டு பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி எனும் எனது சகோதரிக்கு கடந்த 8ஆம் திகதி போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது உயிரிழப்பிற்கு மருத்துவர்களின் தவறே காரணம். இது தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து எனது சகோதரியின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.